அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு பசியும் தாகமும் வாஞ்சையுமாய் தேடி வந்த உங்களை கர்த்தருடைய சமூகம் வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலையிலே தேவன் தம்முடைய கிருபையை மன்னாவை அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிறார். அதை எடுக்க சித்தமானவர்களுக்கு ஸ்தோத்திரம் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் படிக்கலாம். இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை நம்ம படிக்கலாம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. தகப்பனே, தெய்வமே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலம், வசனத்தின் மூலம், வாக்குத்தத்தத்தின் மூலம் எங்களோடு இடைபடுங்க. எங்களுக்குரிய மன்னாவை கொடுங்க ஆண்டவரே. வார்த்தை பற்றி கொண்டு இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் செயல்படும்படி எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யோவான் 14:12 இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். சினாப்டிக் காஸ்பல்ஸ், ஒத்த சுவிசேஷங்கள் எதுன்னா சினாப்டிக் காஸ்பல்ஸ் சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இதெல்லாம் சினாப்டிக் காஸ்பல்ஸ். அதாவது கலிலேய ஊழியத்தை குறித்து 3 சுவிசேஷ புஸ்தகங்களும் பேசும். ஆனா டிவைன் காஸ்பல், இந்த யோவான் புஸ்தகம் நற்செய்தி மட்டும் யூதாவின் ஊழியத்தை குறித்து அநேகம் பேசும். இயேசுடைய உரையாடல்கள் அநேகமாக வரும். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கால இருந்து யோவான் புஸ்தகம் தனித்து நிற்கும். இயேசுடைய தெய்வத்தன்மையை, தெய்வீகத்தை, அவர் தெய்வ குமாரன் என்பதை இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம் அழகாய் தெளிவாய் எடுத்துரைக்கிறது. இதுல யோவான் புஸ்தகம் 14:12 இயேசு அதாவது கல்வாரி சிலுவையிலே பாடுபடுவதற்கு முன்பாக சொல்லக்கூடிய ஒரு இறுதிக்கட்ட வார்த்தை என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே. யோவான்ல மாத்திரம் மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை 25 முறை வருது. எத்தனை முறை? 25 முறை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்னவென்றால், வேத பிரமாணம் சொல்லுகிறது என்னவென்றால், பிரமாணம் சொல்லுகிறது என்னவென்றால், கட்டளை கற்பனை சொல்லுவது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்ன, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்னன்னு வரும். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்முடைய இரட்சகரும் அன்பு நேசருமாயிருக்கிற இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு கல்லினால் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் கற்களிலே எழுதப்பட்டது. கல் கொல்லும். புதிய ஏற்பாட்டுடைய உடன்படிக்கைகள் அப்பத்தினால் எழுதப்பட்டது. அப்பம் உயிர்ப்பிக்கும், ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ன சொல்வாரு? நானே கொல்லுகிறேன், நானே உயிர்ப்பிக்கிறேன், நானே காயப்படுத்துகிறேன், நானே சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் யாரும் இல்லை. இதுல என்னதை நம்ம பார்க்கிறோம்னா, நான் சொல்வார் தேவன். நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன், நானே சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் அப்படின்னு ஒரு அதிகாரத்துல சொல்றத பார்க்கலாம். அதே போல புதிய ஏற்பாட்டுல இயேசு அழகா வெளிப்படுவார். யோவான் புஸ்தகத்துல இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் யோவான் புஸ்தகத்துல இருந்து என்ன சொல்றாரு? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் வாசலாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே திராட்சை செடியாக இருக்கிறேன், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல தேவன் எப்படி நான் சொன்னாரோ அதே போல ஹயா, எபிரேயத்திலே ஹயாங்கிற ஒரு வார்த்தை இங்க எழுதப்பட்டிருக்கும். அதே போல ஏசு சொல்றாரு, நான் தான் அப்படிங்கிறார். என்னை அல்லாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு எப்படி சொல்றாரா? மெய்யாக. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இயேசு சும்மா சொன்னாலே அது பாருங்க, அது முக்கியத்துவம் பெறுகிற வார்த்தையாக இருக்குது. இங்கே அறுதியிட்டு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என்னுடைய பிதாவினிடத்துக்கு போகிறபடினால. இங்க பாருங்க, நான் என்னுடைய பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே இயேசு தைரியமா சொல்றாரு, நான் என்னுடைய தகப்பனிடத்துல போறேன். ஆனா பாருங்க, தாவீதின் குமாரன் எனப்பட்ட இயேசு இதை சொல்றாரு. ஆனா தாவீது தன்னுடைய அந்திமய காலத்துல ஜீவன் போகும்போது என்ன சொல்றாரு? நான் பூலோகத்தார் போகிற வழியிலே போகிறேன் அப்படி சொல்றாரு. ஆனா தாவீதின் குமாரன் தான் நான் பிதாவிடத்திலே போகிறேன் தைரியமா சொல்றாரு. பாருங்க, எலியா பரலோகத்துக்கு சுழற்காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு போட்டிருக்கும்.
ஆனா மூலமொழியில அவர் பரதேசத்துக்கு போனாருன்னு தான் போட்டிருக்கும். ஆனா பரலோகத்துக்கு ஏறின மனுஷகுமாரன் ஒருவனே அல்லாமல் வேற யாரும் கிடையாது. இயேசுதான் தைரியமா சொல்ல முடியும், நான் தான் பரலோகத்துக்கு போறேன். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகள் கனம் பெறுகிற ஒரு வார்த்தைகளா இருக்குது. இயேசுடைய இறுதி கட்டத்திலே அவர் மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக இயேசு மனுஷகுமாரனாக பூமியில நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து தன்னுடைய பணி முடிவடையும் போது சொல்றாரு, நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன். இங்க நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா விசுவாசத்தை குறித்து தியானிக்க போறோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப என்னை காட்டிலும் பெரிய கிரியைகள்னா இயேசு 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் கிட்டத்தட்ட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல கிட்டத்தட்ட 39 அற்புதங்களை எழுத்தின் பிரகாரம் செய்திருக்கிறார். எத்தனை? 39 அற்புதங்கள். அதுல யோவான் கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரம், கடைசி வசனத்துல இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் தாராளம். அதை எழுதுனா உலகத்தில் உள்ள புஸ்தகங்களே போதாது. ஆனா எழுத்தின் பிரகாரம் 39 அற்புதங்கள். அப்ப இயேசு இதைத்தான் சொன்னாரா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு 3 பேரை உயிர்த்தெழ வச்சிருக்காரு, இத்தனை அற்புதங்கள் பண்ணிருக்காரு. அதை சொல்லல. இயேசு தான் விட்டு செல்கிற பணியை, தன் ஊழியத்தை, சுவிசேஷத்தை நாம அவரை விட மேல் நின்று செய்யணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தின் வீரியத்தை நம்ம பிடித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்ப இன்றைய தினத்திலே தேவன் நம்மோடு இடைபடுபடியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கணும். விசுவாசத்துக்குன்னே எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் என்னன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம், விசுவாசத்திற்கென்றே எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். அதுல எண்ணி பாத்தீங்கன்னா 18 பேர்களை எழுதியிருப்பாங்க. மோசேயோட தாய் தகப்பனோடு சேர்த்து எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? அதுல இஸ்ரவேல் புத்திரர்கள் வருவாங்க, மறைமுகமா நிறைய பேர் வருவாங்க. ஆனா பேர் வெளிப்படுத்தப்பட்டவர்கள் மோசேயோட தாய் தகப்பனோடு சேர்த்து 18 பேர். அப்ப இந்த விசுவாச மார்க்கத்தாரை குறித்து நம்ம பார்க்க போறோம். வேதத்திலே விசுவாச மார்க்கத்தார், விசுவாச குடும்பத்தார், விசுவாச பாதையில செல்கிறவர்கள், விசுவாச வாசல், விசுவாச கப்பல், விசுவாச சந்ததி, அப்படியே அநேக விசுவாசத்தை குறித்து படித்திருக்கோம். வேதம் எப்படி பரிசுத்த வேதாகமோ அதே போல விசுவாச வேதாகமும் இது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள பிள்ளைகளே ஜனங்கள், மக்கள்னு சொல்லுவாங்க. ஆனா சபைக்குள்ள வர்றவங்கள தான் விசுவாசிகள்னு சொல்லுவாங்க. விசுவாசி விசுவாசத்தால நிறைந்திருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு மரியாதை. சரிங்களா? விசுவாசி நிறைய விசுவாசம் இல்லாம சபைக்கு வந்து போனா அவங்களுக்கு பேர் விசுவாசி கிடையாது. அவங்க வந்து போறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் தான். நாம விசுவாசத்தினால நிறைந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா யோவான் 11:10 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. யாருக்கு சொன்னது? மரியாளுக்கு சொன்னது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண். விசுவாசிக்கணும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. அல்லேலூயா. இங்க விசுவாசம் நிலைப்படுத்துகிற காரியமாக, பெரிய காரியமாக இருக்கிறது. யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. யாருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்? விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து தான். அப்ப இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். விசுவாசிக்கும் போது நம்பணும். இங்க இருந்து ஃபுல்பீட்ல இருந்து ஒரு வார்த்தை வரும்பொழுது அது நம்மால கிரகிக்க கூட முடியாதா, இது எனக்கா, என் குடும்பத்துக்கா, என் பிள்ளைக்கா, எதிர்காலத்துக்கா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் மார்க் கேட்டோம்னா அது கொஸ்டின் மார்க்காக இருந்துரும். அதான் பாருங்க யோவான் 3:12 பூமிக்கடுத்த காரியங்களையே நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொன்னால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? உங்களுக்குரிய காரியங்களை நான் சொல்றேன், நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. தேவனுக்கு அடுத்த ரகசியங்களே, இயேசுடைய வருகைய, பிதாவை பற்றிய அறிவு, இதெல்லாம் சொல்லும் போது நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? அப்ப பூமிக்குள்ள காரியங்கள், தேவன் எதற்காக வந்தா, ஏன் வந்தா, இந்த காரியங்களை விசுவாசிக்கணும். இந்த பரிசுத்த வேதாகமத்துல உள்ள எல்லா எழுத்துக்களும், வசனங்களும், வாக்குத்தத்தங்களும் அது சத்தியமானவைகள். அல்லேலூயா. விசுவாசத்துக்கென்ற எழுதப்பட்டவைகள். அப்ப இந்த காரியங்களை இயேசு விசுவாசிக்க சொல்றார். அல்லேலூயா. முதலாவது என்னை விசுவாசிங்கள் அப்படிங்கிறார். என்னை விசுவாசியுங்கள். சரிங்களா? இந்த விசுவாசம் மிகப்பெரியது. அழகா இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிற பவுல் இவ்வாறாக சொல்லுவார், ஆவியின் கனி, ஆவியின் வரம். ஆவின் கனியிலே விசுவாசம் ஒரு கனியா இருக்குது, ஆவின் வரங்கள்ல விசுவாசம் ஒரு வரமா இருக்குது. பாருங்க விசுவாசத்துக்கு எவ்வளவு பெரிய
ஒரு முக்கியத்துவத்தை அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கிறார் பாருங்க. ஆவியின் கனியில ஒண்ணு என்னது? விசுவாசம். ஆவியின் வரங்கள்ல ஒண்ணு என்னது? விசுவாசம். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசமே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம இந்த விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். அதான் பவுல் மறுபடியும் சொல்றாரு. பவுல் 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்துல எப்படி நிலைத்திருக்கணும்னா அதுக்கும் வசனம் இருக்குது. ரோமர்லே அழகா வெளிப்படுத்துவார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எதுல வருமா? கேள்வினால, நாம கேட்கிறதுனால. நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறதுனால. அப்படி கிடையாது. இங்க இருந்து புல்பீட்ல இருந்து வேதத்துல இருந்து வார்த்தைகளை படிக்கும் போது, வார்த்தைகளை கேட்கும் போது விசுவாசம் வரும். அல்லேலூயா. விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இயேசுவை நீங்க விசுவாசிச்சு ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இயேசுவை விசுவாசித்து ஒரு பயணத்தை கிளம்பிட்டீங்கன்னா, இயேசுவை விசுவாசித்து ஒரு காரியத்தின் துவக்கத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. இங்க விசுவாசம் பேசும் பொருளாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளை பற்றி பிடிக்கணும், உங்கள் குடும்பத்தார, கணவனை, மனைவியை பற்றி பிடிக்கணும். அப்ப நாம யாருக்குள்ள இருக்கிறோம்? உங்களுடைய கணவன் விசுவாசமா இருந்தா நீங்க விசுவாசமா இருப்பீங்க, உங்க மனைவி விசுவாசமா இருந்தா விசுவாசமா இருப்பீங்க. அதை விட பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் விசுவாசமா இருந்தா அவங்க விசுவாசமா இருப்பாங்க. தலைவர்கள் எப்படியோ அப்படிதான் அவர்களை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வழித்தோன்றல்கள். அப்ப நாம ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது நாம் விசுவாச வார்த்தைகளை, விசுவாசத்துக்கு ஏற்ற ஜீவியத்தை நம்ம வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க இந்த விசுவாசத்துல கோட்டை விட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏசாவை குறித்து யாக்கோபு ஏசா பாக்குறோம் இல்லையா? ஏசாவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் வன சஞ்சாரியும் வேட்டையில வல்லவனுமாக இருந்தான். மோசேயை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவன் செய்கைகளிலும் வாக்கிலும் வல்லவனாக இருந்தான். ஏசா எதுல வல்லவனா? வேட்டையில வல்லவனாம். மோசே எதுல வல்லவனா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாம். அடுத்து அப்பல்லோ வேதாகமங்களில் வல்லவனாம். ஒருபடி மேல போய் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி அவன் விசுவாசத்துல வல்லவனானான்? சர்வ வல்லமையுள்ள தேவனாலே அது ஆயிற்று. நம்முடைய தேவன் எதுல வல்லவரா? சர்வத்திலையும் வல்லவரா. அதான் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சர்வ வல்லவரை பின்பற்றி நடக்கும் பொழுது நாம் வல்லவராக இருப்போம். அதான் சர்வ வல்லமை உள்ள தேவன் மோசே ஆபிரகாமுக்கு எழுந்தருளி என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. இன்றைக்கு பேசும் பொருளாக இன்றைக்கு நம்முடைய சபைக்கு தேவன் அழகா சொல்றாரு, விசுவாசம் உள்ளவராயிரு. எப்படி தேவனிடத்துல விசுவாசமாக இருக்கிறீர்களோ அதே போல என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தை காண முடியாது, ஆனா கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தலாம். நான் ஆண்டவரை உண்மைத்தான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எனக்கு பணம் இல்லைனாலும் பொருள் இல்லைனாலும், எனக்கு எந்த விதமான சொந்தங்கள் பந்தங்கள் இல்லைனாலும், எந்த உறவுகளினாலும் இல்லைனாலும் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரை சொல்லும் பொழுது தேவன் நம்மை தூக்கி எடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். யார் விசுவாசம் நிலைத்திருக்கிறீங்க? அதான் இங்கே கொஸ்டினாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவானை குறித்து பேசும் பொழுது அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. நிறைவு எதுல இருக்குது? வீட்டுல நிறைய பணம் இருக்கு, நிறைய செல்வம், அதுல நிறைவை பார்க்க கூடாது, விசுவாசத்துல நிறைவு இருக்குதா? அல்லேலூயா. யோவான்ல பாக்குறோம்ல 20:29 தோமாவே நீ என்னை கண்டதுனால விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான்கள். அல்லேலூயா. கண்டதுனால. ஏன்னா நம்ம தரிசித்து நடக்கல, எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பார்த்து ஏதாவது நடக்கிறோமா? பார்த்து நடக்கல, விசுவாசித்து இது இன்னைக்கு இப்படி ஆகும்னு ஒரு விசுவாசத்துல நடக்கிறோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், என் மகனுக்கு கல்யாணம் ஆகும், நான் நிறைய சம்பளம் வாங்குவேன், நான் படிப்பேன், பாஸ் ஆவேன், என்னுடைய சிறையிருப்பு மாறும், என்னுடைய எல்லைகள் நீளமாகும், விரிவடையும். விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசித்து நடக்கும் போதே தேவன் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீட்ட சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படிங்கிறாரு. இந்த 12 பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாக்குறாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறாரு. அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்த திமிராத காரனை எப்படி பார்த்து சொல்றாருன்னா,
அவர்கள் நிமித்தம் இவன் குணம் அப்படிங்கிறார். உங்களுடைய விசுவாசத்தினால அப்படியே கடவுதுங்கிறார். விசுவாசம் பாருங்க அரிய செயல்களை செய்ய வைக்கிறதாக இருக்கிறது. ஆனா எல்லாருக்கும் விசுவாசம் கிடைச்சிடாது. ஏன்னா விசுவாசம் என்பது ஒரு வரம். அல்லேலூயா. பழங்காலத்துல பாக்குறோம் இல்லையா, எத்தனையோ வருஷங்க தாடி வச்சு ஒரு முனிவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணுவாரு. அப்ப ஒரு கடவுள் வருவார் கதையில, மகனே நீ என்ன வேண்டும், நீ வேண்டுவன கேளுன்னு ஒரு வரம் கேளு அப்படின்பாரு. அப்ப வரத்தை கொடுப்பாரு. அவர் எத்தனையோ ஆண்டு காலம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தெய்வம் வந்து உனக்கு மகனை என்ன வேணும்னு சொல்ல வர வேணும். அதான் இங்கே வரத்தை கொடுத்திருக்காரு. அது என்ன வரும்? விசுவாச வரும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கும் பொழுது, இருதயத்துல நினைக்கும் பொழுது அது கண் முன்பாகவே நடக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தை நம்ம காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். அங்க தோமாவை பாக்குறோம். அவன் பாருங்க சந்தேகப்படுறான், சந்தேக தோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவளுடைய விசுவாசம் பெரியதுதான். விசுவாசம் பெரியதான். விசுவாசிக்கிறவர்கள், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 1:50 தோமாவை இப்படி பார்த்தோம். அவன் பாருங்க, அவன் பார்க்காம விசுவாசிக்க மாட்டேங்கிறான். இங்கே யோவான் 1:50 இயேசு நாத்தான்வேலுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஏதாவது சொல்லியிருக்கணும், சொன்னா விசுவாசிப்பாங்க. ஏதாவது பார்த்திருக்கணும். இங்க நாத்தான்வேல் இயேசு சொன்னதை பார்த்து விசுவாசிக்கிறான். அவன் தோமா நான் பார்த்தா தான் விசுவாசிக்கிறான். அப்ப பாருங்க, நான் பூமிக்கு அடுத்த காரியங்களை சொல்லி நீங்க விசுவாசிக்கலையே, பரம காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னா எப்படி விசுவாசிப்பீங்க? எப்படி? அதெல்லாம் நம்ம கவனமா இருக்க வேண்டியது. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். எப்படி ஒரு காந்தத்தை ஒரு கடற்கரை மணல அப்படி பெரட்டி பெரட்டி போட்டு எடுக்கும் போது காந்தத்திலே இரும்பு துகள்கள் மட்டும் பிடிச்சிட்டு வெளியே வரும். அதே போல இங்க புல்பீட்ல இருந்து பிரசங்கியார் வார்த்தைகளை சொல்லும் பொழுது தரமான விசுவாசிகள் மட்டும் வார்த்தையை பிடிச்சுக்குவாங்க. அந்த தரமான இரும்பு துகள்களாக நாம் இருக்க வேண்டும். இங்க இருந்து காந்தம் போன்ற சக்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கும் புல்பீட்ல. ஏன்னா புல்பீட்டை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகுமா, இந்த பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகுமா. பலிபீடத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகள் வெளிவரும் போது அங்கே எனக்கு, என் குடும்பத்துக்கு, பிள்ளைக்கு, தொழிலுக்கு எடுத்துக்கொள்கிறவர்கள் விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க விசுவாசம் யோவான் 3:16 தேவன் அழகா சொல்லிட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. விசுவாசம் அதான் இங்க கூடாத காரியம். கொஸ்டின் மார்க்கா இருக்கும். நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்புறோம் பாத்தீங்களா, அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆனா அது யாரை நம்புறோம்? பக்கத்து வீட்டுக்காரனையா இல்ல நம்ம பரிசுத்த தேவனையா? அததான் நம்ம முக்கியம். சரிங்களா? உலகத்தார மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். யாரை விசுவாசிக்கிறீங்க? யாரை விசுவாசிக்கிறீங்க? சரிங்களா? அப்ப இங்க விசுவாசத்துல நாம தேறினவர்களாக இருக்கணும். அங்க பார்க்கலாம் அந்த எவிரு, அவன் பாருங்க குழந்தை செத்து போச்சு. எவிரு குழந்தை செத்து போச்சும் போது அப்ப இயேசு என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அங்க எலிசா சம்பவத்துல பாக்குறோம், சூனமியாளுடைய பிள்ளை செத்து போச்சு. அவ குழந்தைய படுக்க போட்டு வர்றா கழுதையில. அப்ப குழந்தை எப்படியா இருக்கான்னு கேஎஸ் கேக்குறான். ஆனா அவன் என்ன சொல்றா? குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லல, சுகந்தான் அப்படி சொல்றான். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை இங்க மறுவி வருது. நீ புள்ள செத்து போனாலும் பயப்படாத, விசுவாசம் உள்ளவர் ஆயிரு. ஏன்னா ஜீவன் என்னில இருந்தா வெளிப்படும். நான் உன்னுடைய பிள்ளையை சுகமாக்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே உயிரோட எழுப்பி நிப்பாட்டினார் பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் எல்லாராலும் கூடாத காரியம். அதுக்குன்னே கிஃப்ட் பெற்றவங்க, வரம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த விசுவாச வரம் செயல்படும். அந்த வரத்தை நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவன் யார் நமக்கு பார்த்தோம்? நம்ம ஸ்தேவானை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம். ஆனா இயேசுவோட திருமொழி என்னவா இருக்குது? லூக்கா 7:9 நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே. இயேசு பாருங்க, ஒரு நிமிஷத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டான். ஒரு நிமிஷத்துல. விசுவாசத்தை எந்த சமயத்துல நீங்க வெளிப்படணும்? ஒரு பதட்டமான சூழ்நிலையில உங்க வாயின் அறிக்கைகள் ரொம்ப முக்கியமானவைகள். ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல பதறீங்களா? அப்ப உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அந்த சூனமியால போல உன் பிள்ளை உயிரோட இருக்க, ஆமா சுகந்தான்னு சொல்லிட்டு போனா பாருங்க. அதே போல இயேசு சொல்றாரு, செத்த போல சொல்றாரு, பிள்ளை செத்து போச்சு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். காற்றும் கடலும் கொந்தளிக்குதுன்னா பயப்படக்கூடாது. இயேசு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கொந்தளிப்பின் மத்தியிலே பயப்படாதவனாக இருங்கள்.
எபிரேயர் 11:1 அழகா விசுவாசத்தை குறித்து ஒரு வரியிலே சொல்லிடுவோம். விசுவாசமானது நம்பப்படுகிற ஊழியம் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா நம்ம வசனத்தை பார்த்து முடிக்கலாம். சரி, 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் உண்டு, அவர் பலன் அளிக்கிறவர். நாம தேடுறது ஒண்ணும் விருதாவா தேடலே. இந்த கிறிஸ்துவ மார்க்கம் என்பது விலையேற பெற்றது. எல்லாருக்கும் இந்த பாதையை தேவன் கொடுத்துடல. ஒரு சில பேருக்கு தான் அவருடைய பாதையில பயணிக்கும்படியான கிருபையில கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சிலர்ல நாம இருக்கிறோம். விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாக நாம இருக்கணும். எப்படி ஒரு தேன் கூடு தேன்னால நிறைந்திருக்கும் போது அதுக்கு மரியாதையோ, அதே போல விசுவாசத்தினால நிறைந்திருக்கும் போதுதான் மரியாதை. அல்லேலூயா. அப்ப நாம பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம சபைக்கு வர்றோம், வருஷத்துல 52 வாரம் வர்றோம். ஆனா ஒரு மோசமான சூழ்நிலையில, நம்ப முடியாத சூழ்நிலையில விசுவாசம் இழந்து போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் விசுவாச பரீட்சையை வைப்பார், சரிங்களா? அதுல ஜெயித்து தேறினவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆதிபிதா ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான். அல்லேலூயா. இதே போல நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரிலிருந்து தோன்றனர்களாக இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் விசுவாசத்திலே இந்த நாள்ல வல்லவராக இருக்க வேண்டும் என்று சூத்திரம் சபை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.